இந்தியாவோட டெலிகாம் கம்பெனிஸான ஜியோ, ஏர்டெல், விஐ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக தான் 5G அலைக்கற்றைக்கான ஏழை நடந்து முடிஞ்சு. அது நடந்து முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ, ஏர்டெல், விஐ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளானை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், இந்த புது ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் எப்போலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது, இனிமேல் 5G அன்லிமிடெட் வந்து எல்லாத்துக்கும் கிடையாதா, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜியோலேருந்து ஆரம்பிப்போம். ஜியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB பிளான். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 28 நாளைக்கு வந்து 209 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு வரப்போகுது நியூ பிளான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1.5 GB அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 239 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் 28 நாளைக்கு. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இனிமேல் 299 ரூபாய்க்கு மாறப்போகுது. அடுத்தது 2 GB per day அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 299 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் 28 நாளைக்கு. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு மாறப்போகுது. 2 GB per day அது பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், அது பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு மாறப்போகுது. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு நம்ம 3 GB டே அது போட்டோம்னா 399 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தோம், அது பார்த்தீங்கன்னா 449 ரூபாய்க்கு மாறப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான்ஸ் 28 நாளைக்கு. இந்த 2 month பிளான் இருக்கு 56 நாளைக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB நம்ம போட்டுட்டு இருந்தோம். 1.5 GB நம்ம வந்து 479 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 579 ரூபாய்க்கு மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி 2 GB per day 56 நாளைக்கு வந்து நம்ம 533 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து அதுக்கு 629 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்து நம்ம 3 months பிளானை பார்ப்போம். 3 month பிளான் அதாவது 84 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 666 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்தது 2 GB per day அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 719 ரூபாய்க்கு 84 நாள். இனிமேல் பார்த்தீங்கன்னா 859 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். 3 GB per day பிளான் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் 84 நாளைக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா 1199 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இதுவே ஆனுவல் பிளான் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 GB பிளான் அது பார்த்தீங்கன்னா 2999 ரூபா. இனிமேல் அது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3599 ரூபாய்க்கு மாறப்போகுது. சரி, இதுதான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, டேட்டா ஆட் ஆன் பிளானையும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1 GB வந்து 15 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் பார்த்தீங்கன்னா 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி 2 GB பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் பார்த்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி 6 GB பிளான் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு நம்ம பேஸ் பிளானை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் பார்த்தீங்கன்னா அது 69 ரூபாய்க்கு மாறுது. அதே மாதிரி போஸ்ட் பெய்டு பார்த்தீங்கன்னா 30 GB வந்து 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் 349 ரூபா. 75 GB பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் அது 449 ரூபாய்க்கு மாறுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமேல் நீங்க 5G வந்து அன்லிமிடெட் 5G நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 GB per day அந்த பிளானை நீங்க போட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் 5G கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க 2 GB per day கீழே, அதாவது ஒரு நாளைக்கு 2 GB கீழே நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1.5 GB 1 GB இந்த மாதிரி நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால அன்லிமிடெட் 5G யூஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து 2 GB per day அந்த பிளானை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ண மட்டும்தான் உங்களால அன்லிமிடெட் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த நியூ பிளான்ஸ்ல எப்பயிலிருந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்மிங் ஜூலை 3 இருந்து இந்த நியூ பிளான்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஜியோ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஏர்டெல் பார்ப்போம். ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா சும்மா நம்ம நார்மலா பேசிக் பிளான்ஸ் பட்டன் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்கள மேக்ஸிமம் போற பிளான் தான் இது. வெறும் கால்ஸ் மட்டும் அன்லிமிடெட் கால்ஸ் 28 நாளைக்கு பேசிக்குவாங்க. 2 GB டேட்டா கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு, 100 SMS per டேக்கு. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு 179 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தாங்க, இனிமேல் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு மாறப்போகுது. அதே அன்லிமிடெட் கால்ஸ் வந்து 84 நாளைக்கு வேணும்னா 6 GB ஒரு டேட்டா 6 GB டேட்டா ஒரு மாசத்துக்கு 100 SMS per டே. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 455 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தாங்க, இனிமேல் அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 509 ரூபாய்க்கு மாறப்போகுது. இதே ஒரு வருஷத்துக்கு 365 நாளைக்கு அன்லிமிடெட் கால்ஸ் வேணும், 2 GB டேட்டா மட்டும் கிடைக்கும், 100 SMS per டே. அது வந்து 1799 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய்க்கு மாறுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீபேட் யூசர்ஸ்க்கான ரீசார்ஜ் பிளான்ஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்க்கான நம்ம ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 GB per day அன்லிமிடெட் கால்ஸ் 100 SMS per டே. இது வந்து 28 நாளைக்கு 265 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் 299 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்து 1.5 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per டே. இது வந்து 28 நாளைக்கு 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமேல் 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்தது 2 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per டே. இது வந்து 359 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க 28 டேஸ்க்கு 28 நாளைக்கு, இனிமேல் அது 409 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்.
3 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per day. இது வந்து 399 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க 28 நாளைக்கு. இனிமேல் அது 449 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான பிளான், 28 நாளைக்கான பிளான்ஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கான பிளான், அதாவது 56 நாளுக்கான பிளான்ஸ் நம்ம பார்ப்போம். 56 நாள் பிளான்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per day. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 479 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா 579 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். இதே 2 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per day. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 549 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் 56 நாளைக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா 649 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, 3 மாசத்துக்கு பிளான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்கான பிளான்லேயே அவங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 84 நாளைக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 84 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB அந்த பிளான் பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸோட 100 SMS per day அந்த பிளான் பார்த்தீங்கன்னா 719 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா 859 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். 2 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per day 84 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 839 ரூபாய்க்கு பழைய பிளான் இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா 979 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். சரி, ஓகே, அப்போ ஆனுவல் பிளான்ல ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு கேட்டா அதுலேயும் இருக்கு. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 GB per day அன்லிமிடெட் காலிங் 100 SMS per day இது வந்து ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்றவங்க. இதுக்கு முன்னாடி 2999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா 3599 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். இது மட்டும் இல்ல, இவங்களும் ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா ஜியோ மாதிரியே டேட்டா ஆட்ஸ்லையும் பிளானை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1 டேக்கு 1 GB அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா 22 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். 2 GB பிளான் பார்த்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் 33 ரூபா. வெறும் ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு மட்டும் ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணல, அவங்க போஸ்ட்பெய்ட் பிளானுக்கும் பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெலும் ஜியோ மாதிரி தான். நீங்கள் வந்து அன்லிமிடெட் 5G யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 GB per day அந்த பிளானை நீங்கள் போடணும். 1.5 GB பிளானோ இல்லை 1 GB பிளானோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிடெட் 5G கிடைக்காது. ஸோ ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் வந்து ஜூலை 3 வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, விஐ வோடாஃபோன் ஐடியா விஐயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ஏர்டெல் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் 2 GB per day அந்த பிளானை போட்டாங்கன்னா அப்படி போட்டால் மட்டும் தான் உங்களால் அன்லிமிட்டடாக வந்து 5G யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளாம் வந்து இன்டர்நெட் உலகத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் இல்லாமல் வாழ முடியாது, செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. அதை அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ்லாம் ஜியோ ஏர்டெல் விஐ இவங்களாம் வந்து ரீசார்ஜ் பிளானை இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.